ராஜ்யத்தில் இருக்கும் அனைத்து மக்களிடமும் மிகவும் அன்பாக இருக்கிறார். பிறகு மன்னருக்கும் ராணிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அரசவையில் நடக்கும் அனைத்து முடிவுகளையும் ஐயப்பன் எடுக்கிறார். அனைவரும் ஐயப்பன் அரசன் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மந்திரி மட்டும் வேண்டாம் என்று கூறுகிறார். ஏனென்றால் மந்திரி இந்த ராஜ்யத்தில் இருந்து நிறைய நாணயங்களை திருடுகிறார். மந்திரி ஐயப்பன் அரசன் ஆவதை தடுப்பதற்காக ராணி ஆரியம்பாவிடம் சென்று, இப்போது ஐயப்பன் அரசன், ஆனால் உங்கள் மகன் என்றும் அரசன் ஆக முடியாது என்று கூறுகிறான். ராணியும் இதை சில நாட்கள் யோசித்து பார்த்துவிட்டு மந்திரியுடன் சேர்ந்து ஐயப்பனை வதைக்க திட்டமிடுகிறார்கள். ஒரு மந்திரவாதியை அழைத்து ஐயப்பன் மீது சில தீய சக்தியை ஏவி விடுகிறார்கள். இதன் விளைவாக ஐயப்பன் உடல் முழுக்க நோய் தொற்று ஏற்பட்டு முடங்கி படுக்கையில் படுகிறார். மருத்துவர்கள் அனைவரும் முயற்சி செய்தும் ஐயப்பனை குணப்படுத்த முடியவில்லை. சிவபெருமானே ஐயப்பன் முன் தோன்றி அவர் உடல் நோயை குணப்படுத்துகிறார். மீண்டும் ஒரு திட்டம் தீட்டி ராணி உடல் சரியில்லாதது போல் நடித்து படுக்கையில் படிக்கிறார்கள். மன்னர் கவலையில் இருக்கும் பொழுது அமைச்சர் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து மன்னரிடம் ராணியை காப்பாற்ற புலிப்பால் வேண்டும் என்று கூறுகிறார். மன்னர் கண்கலங்கி நின்றவுடன், ஐயப்பன் தந்தையே, நான் செல்கிறேன் என்று கூறுகிறார். மன்னருக்கு